குட்டி பயல உன்னை காப்பாத்துறதுக்காக உன் தகப்பனே வந்து வழிமறைச்சிட்டானே. அது இதோட தகப்பனா? ஆமா கோபு, இதோட தாய் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா நாம குட்டியை தனியா பார்த்திருக்கவே முடியாது. அப்படி இருந்தும் இதோட தகப்பன் எப்படியோ தேடிட்டு வந்து. மிருகங்களுக்கு கூட எவ்வளவு பாசம் இருக்கு பத்தியா செங்கண்ணா. காட்டுவாசிகளின் தலைவனான உன்னுடைய ஒத்துழைப்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் ஒரு சுண்டலையை கூட பிடிச்சிருக்க முடியாது. கோபு, துப்பாக்கியின் தோட்டாவு மாதிரி நாம 2 பேரும் எப்போதும் இணைஞ்சே இருந்தா வேற வினையே வேண்டாம். தாயோட குட்டிகளும் குட்டிகளை புரிஞ்ச தாய்களும் காட்ட தனித்தனியே அலையும். அப்புறம் அதுகளும் தொலையும். காரணம் துப்பாக்கி தோட்டா. நம்பிக்கை ஏண்டா? கோபு, நான் வரேன். நாளை காலையில் சொல்லி சாப்பிட்டு போறாங்க. பரவாயில்ல, வரேன். கோபு, சொல்ல மறந்துட்டேன். என்னது? அந்த குட்டியை உன்னோட வச்சுக்காத. ஏன்னா இதோட தகப்ப மறுபடியும் வந்தாலும் வந்துடும். அப்படியா? சரி செங்கண்ணா, இந்த பணம் வச்சுக்க. நன்றி. ஆண்டனி, கூப்பிட்டுக்கோ சார். இந்த இத கொண்டு போய் பத்திரமா காசெட்ல வச்சு போட்டு. அந்தோனி தைரியமா போறான். தைரியமா என்னடா குண்ட திறக்கிறேன். கூட சிங்கத்தை ஆத்திர கடை சாத்திரங்க. For more updates, like, comment, subscribe to our channel.